ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள எம்மபட ரெடிபடு கோடாயுதப்பு திருவாக்கியம் 269 நாம பார்த்தோம். அந்த திருவாக்கியத்துல நம்ம பெருமானவர்கள் நமக்கு என்ன அருளி செய்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த யமனுடைய சந்திப்பு என்பது நமக்கு எந்த நேரத்திலையும் வரலாம். அது திடீரென்று ஒரு நினையாத நேரத்துல தான் அது வரும். அப்படி வரும்போது அவனுடைய கோர முகத்தை அது நீ பார்த்தா பயந்துருவ. அப்போ அதுல இருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா எம்மையும் உன்னுடைய நினைவாகிய ஆசனத்தில் நீ அமர செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் போது அந்த யமனுக்கும் நமக்கும் இடையிலாக அவர்கள் வந்து அமர்ந்து கொண்டு அந்த யமனுடைய கோர முகத்தை நாம் பார்க்காதபடி அவர்களுடைய அந்த திருமுகத்தை நாம் பார்த்து நம்முடைய அந்த பயணம் அமைதியான, அது சாவாக இல்லாமல் ஒரு ஜீவ பிரயாணமாக அது அமையும். அப்படி ஒரு கோரம் உனக்கு வர இருக்கிறதே, அதுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழிதான் நமக்கு சொல்லித் தர்றாங்க. எம்மை உன் நினைவாகிய ஆசனத்தில் நீ அமர்த்திக்கொள், நான் வந்து அந்த நேரத்துல உன்னை காப்பாத்துறேன். அந்த கொடுமை என்னன்னு நீ அறியாம இருக்கிற. ஒரு ஆட்டின் முன்னால ஒரு பசியோட ஒரு வேங்கையை கட்டி வச்சது போல நமக்கு முன்னால அந்த யமனை கட்டி வைக்க பெற்று இருக்கிறது. அந்த ஒரு ஆட்டின் முன்னால ஒரு வேங்கை இருந்தா அந்த ஆடு நடுங்கிக்கிட்டாவது இருக்கும். ஆனா உனக்கு அந்த நடுக்கம் கூட இல்லாம அந்த பயம் கூட இல்லாம இருக்கிறியே அப்படிங்கிறத இந்த வாக்கியத்துல நமக்கு எடுத்து அருளி செய்யறாங்க. அப்போ அந்த யமனுடைய அந்த நீ சந்திக்கிற அந்த தலமானது எப்படி இருக்கிறது அப்படின்னா, அது வந்து யாராலும் எவர் உதவியும் வந்து எட்டி தீண்டப்படாத ஒரு தலமாக இருக்கிறது. அந்த இடத்துல யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆனா அந்த இடத்துல நம்முடைய தெய்வம் அவர்களை நாம நினைக்கும் போது அவங்க வந்து நமக்கு உதவி கரத்தை நீட்டி அந்த எவராலும் வந்து எட்டி தீண்டப்படாத அந்த தலத்தை அவங்க வந்து ஒரு திருத்தலமாக அவங்க மாற்றி விடுகிறார்கள். அப்போ அவங்கள வந்து நம்ம நினைவாகிய ஆசனத்துல அமர செய்து கொண்டால், நாம எல்லாரும் யமனைத்தான் அந்த ஆசனத்துல அமர செய்து வச்சிருக்கிறோம். நீ வந்து யமனைத்தான் உன் நினைவுல அமர செய்து வச்சிருக்கிற. அப்படி அவனை அமர செய்ய விடாம நம்முடைய பெருமானவர்களை நம்ம அமர்த்தி கொண்டார், அவங்க வந்து நம்மளை வந்து அந்த யமன்ட்ட இருந்து காப்பாற்றுவாங்க. அப்போ அவங்கள வந்து நாம வந்து யமனை வந்து நம்முடைய ஆசனத்துல அமர்த்தி வச்சுக்கிட்டு இருக்கிறோமே, அது எவ்வளவு ஆபத்தானதுன்னு தெரியாம அதை பிடிச்சு வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கிறோம். எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து இது வந்து ஒரு பாம்பா இருந்தாலும் சரி, ஒரு நெருப்பா இருந்தாலும் சரி, ஒரு நெருப்பு போய் அது கையை தொட்டா சுடும் அப்படின்னு கூட தெரியாம அதுல போய் கை வைக்கும். அப்போ தெரியாம தானே குழந்தை தானே கை வச்சுச்சுன்னு அந்த நெருப்பு சுடாம இருக்குமா அப்படின்னு தெய்வம் அவர்கள் கேட்பாங்க. அப்போ தெரியாம கை வச்சாலும் நெருப்பு வந்து குழந்தைங்களாம் பார்க்காது, சுடத்தானே செய்யும். அதுபோல இந்த பாம்பு வந்து விஷமானது அப்படின்னு தெரியாம நாம வந்து அந்த யமனை பிடிச்சு வச்சுக்கிட்டு நாம விளையாண்டுகிட்டு இருக்கிறோம். இதை வந்து நம்மகிட்ட இருந்து விடுவிக்கணும். அதை விடுவிக்கிறதுக்கு தெய்வம் அவர்கள், ஒரு குழந்தை வந்து எப்படி ஒரு பாம்பை கையில பிடிச்சுக்கிட்டா அதை விடுவிக்கிறதுக்கு நாம அதுக்கு என்னவெல்லாம் விளையாட்டு காட்டி அதை எப்படி விடுவிக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போமே, அதுபோல நம்முடைய தெய்வம் அவர்கள் வந்து நாம பிடிச்சு வச்சிருக்கிற அந்த பாம்பை, அந்த யமனாகிய பாம்பை நம்மகிட்ட இருந்து எப்படி எல்லாம் விடுவிக்கிறது அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. அதுதான் நம்முடைய தெய்வம் அவர்கள் திருமஞான அருளந்தம் திருவாக்கியம் எண் 376 ஒரு குழந்தையிடம் பாம்பு வந்தால் பிடித்து கையில் வைத்துக் கொண்டு சிரிக்கும். நாம் பிடிக்காதே என கூறினால் விடுமா? விடாது. அது தெரியாது, அதோட ஆபத்து அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆகவே வேறு ஒரு விளையாட்டு பொருளை காட்டி பின் பாம்பினை விடுவிக்க வேண்டும். இன்னொரு விளையாட்டு பொருளை காமிச்சு இதை பிடிச்சுக்கோ அதை விட்டுரு அப்படின்னு சொல்லி நம்ம வேற ஒரு விளையாட்டு பொருளை காட்டணும் அந்த குழந்தைகிட்ட. அதே போல நீ யமனாகிய பாம்பினை பிடித்து கொண்டுள்ளாய், நீ பிடிக்காவிட்டாலும் அது உன்னை சுற்றி கொண்டுள்ளது.
உனது எண்ணத்தை எமது செயலாலும் விளையாட்டாலும் திருப்பி பின் உன்னை பிடித்து கொண்டிருந்த அந்த பாம்பினை காட்டி விடுவிக்க வேண்டியுள்ளது. அப்போ நாம செய்யறது என்னது, இவர்கள் தாம் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நாம இன்னதுதான் செய்யறோம். நாம அந்த பாம்பைத்தான் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது நம்மளை கொத்த போகுதுன்னு கூட தெரியாம இருக்கிற நம்மளை அதை அவங்க நம்மளை வழிய தேடி நீ பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு பாம்பு, அதை உன்னை கொத்திரும் அப்படின்னு சொன்னா கூட நமக்கு புரியாது. அப்போ நமக்கு வேற விதமாக எல்லாம் விளையாட்டு காட்டி நம்மளை அந்த ஆபத்துல இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு தெய்வம் அவர்கள் அவங்க தங்களுடைய அந்த விளையாட்டாலும் நம்மகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசியும் நம்மளை கடிந்து பேசியும் அவங்க செயலால நம்ம அந்த பாம்பை நம்ம கிட்ட இருந்து அவங்க விடுவிக்க செய்யறாங்க. அப்போ அவங்க நம்மள நாம அவங்கள தேடி போகல, நாம அந்த யமனோட பிடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கிறோம். அப்படி விளையாண்டுகிட்டு இருந்த அவங்க நம்மளை தேடி அதுல இருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்காக அவங்க நம்மளை அழைக்கிறாங்க. அப்படி அழைக்கும் போது போக தெரியுதா நமக்கு? நித்தியம் ஒன்றுதான் நம்முடையது, மற்றதெல்லாம் நம்மது இல்லை. ஆனா நம்ம அனித்தியத்தை தான் பிடிச்சு அந்த பாம்பை பிடிச்ச மாதிரி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் தூ என்று தூக்கி எரிவதுதான் மீட்புக்கு வழி. நாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோமே பாம்பு மாதிரி இந்த உலக காரியங்கள் எல்லாத்தையும், அதெல்லாம் தூன்னு தூக்கிட்டு தூர எரிவதுதான் நம்முடைய மீட்புக்கு வழி. நித்தியம் ஒன்றை தவிர மற்றதை நம்மதே என்று நினைத்தால் அப்பவும் அதோடு போக வேண்டியதுதான். அப்போ அதெல்லாம் நம்மதுன்னு நினைக்க கூடாது. நம்மது எது அப்படின்னா, ஒரு நேரம் வருது. திருமைஞான அருளமுதம் திருவாக்கியமன் 273. ஒரு நேரம் வருது, அப்போ தன் யோசனை இல்லாமல் நாம் காட்டியபடி ஓடினால் பிழைத்துக் கொள்வாய். உனக்கு ஒரு நேரம் வருது, நீ நினையாப்புறத்து நேரம் வரப்போகுது, இப்பவோ பின்னையோன்னு வரப்போகுது. அந்த நேரத்துல நீ தப்பிக்கணும்னா நான் காட்டியபடி நீ போனீன்னா நீ தப்பிச்சுக்குவ. அப்படி இல்லாமல் குயுக்தியால் தவறினால் அந்த தவறிலிருந்து தப்பிக்கவே முடியாமல் மீளவே முடியாத அவஸ்தையில் போய் மாட்டிக்கொள்கிற ஒரு நேரம் வருகிறதே. குயுக்தி அப்படின்னா நம்ம யுக்தி, கூ அப்படின்னால கெட்ட, நம்ம யுக்தி எல்லாம் கெட்ட யுக்தியாகத்தான் இருக்கு. நமக்கு தெரியாது, என்ன செய்யறதுன்னே தெரியாது. அப்ப அவங்களுடைய அந்த அறிவின் வழி நம்ம போகாம நம்மளுடைய அந்த கெட்ட யுக்தி கொண்டு குயுக்தி கொண்டு ஏதாவது யோசிச்சோம்னா நாம் அந்த யமன்ட்ட மாட்டிக்கிடுவோம். அந்த நேரத்தில் அவஸ்தையில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு பழகுவதற்குத்தானே நகாரா அடித்து அழைக்கிறது. அதுக்குதான் நமக்கெல்லாம் நகாரா அடிச்சு கூப்பிடுறாங்க. இந்த நகாரா எதுக்காக சாலையில் அடிக்கிறாங்க? வா, யமன்ட்ட இருந்து நீ மாட்டிக்க போற, தப்பிக்க வா 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 அப்படின்னு தான் நம்மளை அழைக்கிறாங்க. கூப்பிடுமாம் இன்வீசி கொடியின் உச்சி அப்படின்னு பகிரங்கமா கொடி வீசி கொடிய பறக்க விட்டுதானே தெய்வம் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு இப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியாதுன்னு எப்படி நீங்க சொல்லலாம்? பகிரங்கமாக பார் மருமகன் வருகை பகிரங்கமாமேன்னு அவங்க பகிரங்கமா தானே எல்லாரையும் அழைக்கிறாங்க. அப்படி அழைக்கும் போது நாம என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதை விட்டு விட்டு ஓடி வர வேண்டும். ஆனா நாம அப்படி ஓடி வர்றோமா அப்படின்னா நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. அப்படி ஒருத்தவங்க நம்ம வாசல்ல ஒரு பெரிய ராஜா நவரத்தினங்கள் மாணிக்க கற்கள் விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கறதுக்காக நம்ம வீட்டு வாசல்ல நின்றுட்டு நம்மளை அழைக்கும் போது நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த சாணியை தட்டி எருவா காய வச்சிருக்கேன், வெயில் அடிக்கக்குள்ள அதை பிரட்டி போடணும், இல்லைன்னா அது காயாது, கொஞ்சம் இருங்க பிரட்டி போட்டுட்டு வர்றேன் அப்படின்னு நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மரணத்தினோட கொடுமை என்னன்னு நமக்கு தெரியாததுனாலதான் நாம இப்படி எல்லாம் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு அந்த மரணத்தினுடைய கொடுமையையும் எடுத்து காட்டுறாங்க தெய்வம் நூல்கள். எப்படி எடுத்து காட்டுறாங்க? மான்மியத்துல ஜீவசிம்மாசன பருவம் பக்கம் 310. ஏ சிறப்பினுக்கு உரிய தலையீரே, எல்லாம் விளைவு பெரிய உலகீரே, ஓயா மாறியரே, உங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய நாளானது வர இருக்கிறது. நமக்கு எடுத்து சொல்றாங்க, நமக்கு தெரியல, ஒரு பெரிய நாள் வர இருக்குது, அதைத்தான் நீ எந்த நேரம் நினைக்கணும்.
இது அடுத்து விட்டது. நீ எங்கேயோ இருக்குன்னு நினைக்காத, அது அடுத்துருச்சு. இப்பவோ பின்னையோன்னு அடுத்து வந்து விட்டது. அது எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, அதாவது மகா நெடிய, மகா கொடிய, மகா பயங்கர, மகா அவஸ்தையாகிய, மகா வரம்பு காணாத பெருநாளானது அவை எல்லா காலங்களும் வந்துள்ள எல்லா வேதகாருண்ய பாரவான்களும் விதி வீதியின் வழி கூறி வந்துள்ளதும். எல்லா வேத பாரவான்களும் வந்து இதை பத்தி தான் எடுத்து சொன்னாங்க. உனக்கு இப்படி மரணம்ங்கிற ஒரு ஆபத்து வருது, நீ அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு வந்த பாரவான்கள் எல்லாம் எடுத்து சொன்னாங்க. இனிமே சொல்றதுக்கு என்னை தவிர ஆள் இல்ல, இனி என்னை தவிர உங்களுக்கு எடுத்து கூற வராததுமாகிய நம்ம தெய்வம் அவர்கள் தான் இறுதியாக இதை எடுத்து சொல்றதுக்கு வந்தவங்க, இறுதி தீர்ப்பர். இனி நமக்கு எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லை. இனி என்னை தவிர உங்களுக்கு எடுத்து கூற வராததுமாகி அத்துயர் விரிந்த பெருநாள் வருகிறதற்கு நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? அந்த நாளைக்கு நீ என்ன செய்ய போற? ஏதாவது ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கியா? நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் வருது, ஒரு 2 மாசம் கழிச்சு கல்யாணம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்னா இன்னைக்குல இருந்தே அதுக்கு உண்டான வேலையை என்னென்ன ஏற்பாடெல்லாம் செஞ்சு வைப்போமே. மரணம் வரும்னு தெரியுமே, அதுக்கு என்ன ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிற? அப்படி ஒரு ஏற்பாடும் செய்யாம அதில் மாட்டிக்கொள்வீராகில் அக்கொடிய நாளின் அதற்குள் நுழையும் முன்னாலே அம்முகப்பு தரிசனைப்பட்ட மாத்திர உதறுதலினாலேயே நீங்கள் உலகத்தில் நீண்ட நாளாக இருந்து அனுபவித்த சுவையாகிய இன்பம், ஆண்மை, மேன்மை, அதிகாரம், அந்தஸ்து, சுற்றம், சுத்தம், வீரம் அனைத்தும் மாறி கரிந்து ஒரு சிறிய அற்ப நேரம் மட்டுமே இருந்து வாழ்ந்ததாக நினைவு மறந்துவிட்டு எல்லாம் மறந்து போயிடும். நீ உலகத்துல என்னென்னமோ நம்ம ஆண்மையோடையும் மேன்மையோடையும் அதிகாரத்தோடையும் வாழ்ந்தன்னு நினைப்ப, அதெல்லாம் ஒரு சிறு அற்ப நேரம் மட்டுமே இருந்து வாழ்ந்ததாக எல்லாம் மறந்து போயிடும். அந்த நேரத்துல என்ன வந்து நிற்கும்? அது எது ஞாபகத்துல நிற்கும் அப்படின்னா, அந்த நேரத்துல எதிரில வந்து நிற்பானே அந்த கோர முகத்தை கொண்டு யமன், அந்த திகை கசப்பு அதிர் இடிபாடு வாரி இறைத்து துண்டு துண்டாகி துகளாகுதல், அனல் நாவு சுழண்டு குமுறுதல் உடனே உருமி விரைகுதினாலே சகிக்கொணா வாதனை மிஞ்சி வீரிட்டு அலறி ஓடல், திருகி திருகி சுழண்டு சுழண்டு வண்ணாத்தி பூச்சி போல உதவியற்று தவித்தல். இவ்வளவு கொடுமை இருக்கு உனக்கு, இப்படியெல்லாம் தவிக்கணுமா நீ? இதுக்காகவா இந்த உன்னத மனித பிறப்புல நீ வந்தது? இன்னும் இவை போல் அனந்தம், இது வந்து ஒரு சின்ன உதாரணம் தான், இன்னும் இது போல் அனந்தம் மகா கொடுமை நிறைவு வந்து விடாப்பிடியாக பற்றி கொண்டு விடுமே. மேலும் உம்மை போஷித்து இருகாலங்களாக வந்த மகா வலிமை தங்கிய சத்துவங்கள் அனைத்தும் ஒன்றோடொன்று சீறி வீழ்ந்து உன்கதியாகவே அதோகதியில் ஆளாகி கிடக்குமே. அப்பா திரவியரே, நீ போஷித்து வர்றிய உன்னுடைய அங்கக்குலங்கள் அதெல்லாம் செயலற்று போயிடுமே. கையை தூக்கணும்னு நினைப்ப தூக்க முடியாது, வாய் பேசணும்னு நினைப்ப பேச முடியாது, எல்லா அங்கக்குலங்களும் அப்படி அதோகதியில கிடக்குமே. இப்படிக்கு ஒரு பெருநாள் சத்தியம், இப்படிக்கு ஒரு பெருநாள் வருவது சத்தியம், பொய் இல்லை, அது வந்து சத்தியமான வார்த்தை. அதை பற்றி அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அதை பற்றி நல்ல ஒரு ஸ்திரமான யோசனை இன்று இப்பவே செய்து அத்துயரை விட்டு விடுதலை பெறுவதற்கு. இப்போ இந்த துயர் மட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வமோர்கள் எப்பயுமே இப்படி துயர்பட போற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அப்படியே விட்டுற மாட்டாங்க. அதுல இருந்து விடுதலை பெறுவதற்கு வழி காட்டுவாங்க. அப்போ வழி காட்டுறாங்க. அத்துயரை விட்டு விடுதலை பெறுவதற்கு முடிவு கட்ட இந்த உலகீர் அவர்களுக்கு உங்கள் சந்ததி பாரம்பரைக்கும், உனக்கு மட்டுமில்லப்பா உன்னுடைய சந்ததிக்கு மட்டுமல்ல பாரம்பரைக்கும், நீ எத்தனை பாரம்பரையா உன் வம்சத்தை பெருக்கிக்கிட்டு வர்றியோ அத்தனைக்கும் சந்ததி பாரம்பரைக்கும் என்னை ஒரு விஷய மந்திராலோசனை தலைவராக இந்நாள் அனுப்ப பெற்று வந்திருக்கிறேன். அதற்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அப்போ இப்படி வந்து வலிய வந்து நம்மளை கூப்பிடுறாங்க. ஓ, வலிய வந்தவள் கிளவி மாட்டேன் என்றவள் குமரிங்கிற மாதிரி நாம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். வலிய வந்து சொல்றாங்களே, இதை நம்பலாமா? எதை நம்ப கூடாதோ அதெல்லாம் நம்புவோம், எதை நம்பணுமோ அதை நம்ப மாட்டோம். அத்துயரும் நாளிற்கு சொந்தக்காரராக ஆகிவிடலாமா பிறவியரே? சரி, என்னை நம்பாம அந்த துயரும் நாளுக்கு சொந்தக்காரர் ஆகிடுவியா? இவ்வளவு கஷ்டத்தையும் படுறியா நீயே? நாம கஷ்டப்பட போறோமேன்னு அவங்க தவிக்கிறாங்க. அப்போ சபை அப்படி ஆகவே கூடாது, பின் அப்படி ஆகக்கூடாது என்று சொல்லும் பிறவியனே, தப்பிக்க இடம் தேடி வீடு கட்டி கொள்ள தெரியாத என் சோதரனே, நமக்கு வீடு அப்படி அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வீடு கட்டிக்கிடணும். ஒரு அழியாத நித்திய வீடு நமக்குள்ளாக இருக்கு.
அந்த வீட்டை நீ இப்பவே பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் இந்த வீட்டை விடும்போது அந்த வீட்டுக்குள்ள குடியேற முடியும். தப்பிக்க இடம் தேடி வீடு கட்டிக்கொள்ள தெரியல நமக்கு. தப்பிக்க இடம் தேடி வீடு கட்டி கொள்ள தெரியாத என் சோதரனே, இங்க வா, எப்படி வீடு கட்டுறதுன்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு நம்மளை கூப்பிடுறாங்க. எம்மை நம்பு, என்னை நம்பு. நம்பிக்கை இல்லாத உலகீரே, எம்மை நீங்கள் கட்டாயமாக நம்புவீர்கள். இப்ப நீ நம்ப மாட்ட. இப்ப உனக்கு கை கால் அங்கங்கள் எல்லாம் நல்லா இருக்கு, உன் சொல்லிப்படி பேச்ச கேட்டுக்கிட்டு. அதனால நீ அப்படித்தான் திமிரா இருப்ப. இந்த அங்கங்கள் எல்லாம் ஒரு நாள் ஓஞ்சு போயிருமே, அன்னைக்கு நீ என்னை நம்பியே தான், ஐயோ அன்னைக்கு சொன்னாங்களே அப்படின்னு நீ அந்த நேரத்துல நீ என்னை நம்பியே தான் ஆக வேண்டும். எம்மை நீங்கள் கட்டாயமாக நம்புவீர்கள். எப்போ? அந்த நேரத்துல. அப்போ அந்த நேரம் தான் நம்பணுமா? ஏன் இப்பயே நம்பி அதுக்குண்டான ஏற்பாடு செஞ்சு வைக்க கூடாதா? எம்மை நீங்கள் அப்போது நிச்சயமாக நம்பியேதான் ஆக வேண்டும். உனக்கு வேற வழி இல்ல. அந்த நேரத்துல நீ என்னைய நம்பியேதான் ஆக வேண்டும். ஏனென்பீரேல், ஏன் அப்படின்னா எல்லாரும் கைவிட்டுருவாங்க. அந்த நேரத்துல நான் மட்டும்தான் உன்னை கைவிட மாட்டேன். அந்த நேரத்துல உதவி உதவி உதவின்னு நீ கைய அலமோதுவ, யாரும் பிடிக்க மாட்டாங்க. தாய் தந்தை பெண்டு பிள்ளை, ஏனென்பீரேல் உங்களுடைய தாய் தந்தை சுற்றம் பெண்டு பிள்ளைகள் ஆஸ்தி பாஸ்தி அனைத்தும் கைவிட போகிற ஒரு புது நீ நினையாப்புறத்து நேரம் வரப்போகிறது. அந்த நேரம் வரப்போகுதே. ஆனதினாலே என்னை நீங்கள் நம்புவதற்கு துரிதமாக வந்துவிடும் பிறவியரே. அப்போ சீக்கிரமா வந்துறேன். அந்த நேரம் வரைக்கும் நீ காத்திருக்கணுமா? இப்பயே வந்துறேன், நான் உன்னை காப்பாத்துறேனே. நான் சொல்ற இந்த வார்த்தை எவ்வளவு செயலுடைய வார்த்தைன்னு உனக்கு தெரியுமா? அதாவது இப்போது இந்த உலகத்தில் இது நேரம் உனக்கு சிரசு எப்படியோ அப்படி போலவும் இன்னும் அதற்கும் மேலுமாக இருக்கும் இது என் வார்த்தை அழியாது நிச்சயம். அப்போ உன்னுடைய சிரசு தான் நீ பிரதானம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அதை விட என்னுடைய வார்த்தை தான் உனக்கு பிரதானம். இது நம்ம அன்னைக்கே பார்த்தோம். என்றான் உடம்புக்கு சிரசு தான் பிரதானம். அந்த சிரசுக்கு பிரதானம் முகம், அந்த முகத்திற்கு பிரதானம் உயிர், அந்த உயிருக்கு பிரதானம் அறிவு, அந்த அறிவுக்கு பிரதானம் அறிவு ரூபகராகிய ஆசான். அப்போ அவங்களுடைய அந்த வார்த்தை தான் நமக்கு பிரதானமானது. அந்த வார்த்தையை நம்ம பற்றி கொண்டோம்னா இந்த பெரிய கொடுமையிலிருந்து, அந்த யவனுடைய அந்த கோர முகத்திலிருந்து நாம தப்பிச்சுக்கிடலாம். அப்படி இல்லாம நம்ம மனம் போன போக்குல போனா என்னவாகும்? இப்படி வழிய ஒருத்தவங்க சொல்றாங்க, அதை கேட்காம நம்ம மனம் போன போக்குல, இல்ல எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு வந்த பாரவான்களை எல்லாம் சீச்சி கழிச்சாங்களே, அது மாதிரி சீச்சி கழிச்சா என்னவாகும்? அதையும் நமக்கு எடுத்து சொல்றாங்க. நீ அப்படியெல்லாம் சீச்சி கழிச்சினா உனக்கு அந்த பிசாசு, அந்த யமனாகிய பிசாசு உனக்குள்ள உட்கார்ந்துருக்கானே, அவனை விரட்ட முடியாது உன்னால. அதை என்னை நீ நினைச்சினா நான் அங்க உட்காந்து அவனை விரட்டிடுவேன். அப்போ நீ அந்த பிசாசை விரட்டுவதற்கு உண்டான மருந்து எது அப்படின்னு நமக்கு அருளி செய்யறாங்க. திருமைஞான அருளங்கம் திருவாக்கியங்கள் 330. உன் மனம் போன போக்கில் நீ சென்றால், மேற்கொண்டு உன் யோசனை உனக்கு திருப்தியாக சந்தோஷமாக இருக்கிறது என்றால், அதனால் உன் ஆத்மாவுக்கு என்ன வரும் தெரியுமா? நம்ம மனம் போன போக்குல போனா என்ன வரும் அப்படின்னா தீங்குதான் வரும். தீமைதான் வரும். நமக்கு தீமைதான் செய்ய தெரியும், நன்மை செய்ய தெரியாது நமக்கு. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நாம செய்யறதெல்லாம் நம்ம காரியம், நான் நல்லதுதான் செய்யறேன், நான் யாரு வம்புக்கும் போக மாட்டேன், யாரு தும்புக்கும் போக மாட்டேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன், எனக்கு ஏன் தீங்கு வருதுன்னு நிறைய பேர் டைலாக் பேசுவாங்க இந்த உலகத்துல. அதுதான் நீ நரகத்துக்கு போறதுக்கு குறுக்கு வழி பிரயாணம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தாலே அது நரகத்துக்கு போறதுக்கு குறுக்கு வழி பிரயாணம் தான். தீங்குதான் வரும். நீ இந்த உலக காரியத்தையே செஞ்சுக்கிட்டு இருக்கியே, அதுதான் உனக்கு தீமையைத்தான் தரும். இப்படி உன் மனம் போனபடியே ஓடாமல் அந்த ஆத்மாவிற்கு கூறி நமது ஆசான் ஒருவரே என்று ஒரே யதார்த்தப்படியாக இருந்தால், என்னுடைய ஆத்மாவுக்கு கூறி ஆசான் ஒருவர் தான், வேற எதுவும் இல்லைன்ற ஒரு யதார்த்தப்படி உனக்கு வேணும். ஆசானவர்கள் எண்ணம் ஓடுகின்ற பாதையிலேயே உனது மனமும் ஓட ஆரம்பிக்கும். உன் ஆசிரியர் அவர்கள் உன் நினைவுக்கு நினைவாகவும், உன் செவிக்கு செவியாகவும், உன் பார்வைக்கு பார்வையாகவும் இருக்கிறார்கள். அவங்கதான் நமக்கு எல்லாமாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் இவ்வாறு அரூப வடிவத்தில் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்பது நாம் சொல்லாமல் உனக்கு தெரியாது. இப்படியெல்லாம் அரூப வடிவத்திலிருந்து நமக்கு நினைவுக்கு நினைவாகவும் பார்வைக்கு பார்வையாகவும்
ஆசானவங்க தான் நமக்குள்ள இருக்காங்கன்னு தெய்வம் சொல்லாட்டா நமக்கு தெரியுமா? அவர்கள் வந்து உன் நினைவின் அந்த ஆசனத்தில் அமர்ந்த பிறகுதான் நீ பார்க்கிறாய், கேட்கிறாய், பேசுகிறாய், நினைக்கிறாய். உன்னுடைய சகல கருவிகளும் ஓடி ஆடுகிறது. அவர்கள் அதிலிருந்து மாறிவிட்டால் உன் ஜீவனில்லை, பேச்சில்லை, நினைவில்லை, பார்வையில்லை, கேள்வி இல்லை. ஆகவே அவர்கள்தான் உன் ஜீவன் என்று தெரிகிறதல்லவா? ஆம், உன் ஜீவனே அவர்களாக இருக்கும்போது அவர்களுக்கு தெரியாமல் நீ எண்ணுவது, பேசுவது என்பது எப்படி முடியும்? முடியாது. நம்ம அவங்களுக்கு தெரியாம நம்ம ஏதாவது பேச முடியுமா? ஏன்னா நம்மளுடைய பேச்சு, நம்முடைய எண்ணம், நம்முடைய நினைவு, செயல் எல்லாமாக அவங்கதான் இருக்காங்க. முடியாது என்று இந்த நேரம் இருக்கும். ஆனால் இங்கிருந்து எழுந்த அடுத்த சனம் இதை மறந்து விடுவா. இப்ப நம்ம பேசும்போது ஆமா இதெல்லாம் சரிதானே அப்படின்னு இருக்கும். இங்க இருந்து எந்திரிச்சு போய் திரும்ப இந்த உலக காரியத்துல ஈடுபடும் போது இதெல்லாம் மறந்துடும். அப்போ அப்படி மறந்துருங்கிறதுக்காகத்தான் அவர்களும் ஒரு தேகம் எடுத்து வந்திருப்பதால் அவர்களை அந்நியராக கொள்வதே உனக்கு சர்வீஸ் ஆகிவிட்டது. இதை நாம மறக்காம நம்ம வச்சுக்கிடணுங்கிறதுக்காகத்தான் நமக்குள்ள ஜீவனாக நம்முடைய நினைவுக்கு நினைவாக இருந்த அந்த அரூப வடிவத்தில் இருந்த அந்த ஈசன் அவர்கள் ஒரு தூரம் எடுத்து வெளியே வந்து நமக்கு ஓயாம சொல்லிக்கிட்டே இருந்தா தானே நமக்கு ஞாபகம் இருக்கு. இல்லைன்னா நம்ம மறந்துடுவோமே. இடிச்சு இடிச்சு எடுத்து எடுத்து சொல்லுவதற்காக அவங்க தூரம் எடுத்து வர்றாங்களே, அப்படி நமக்குள்ள இருந்தவங்க தானே வந்திருக்காங்க. அவங்க நம்மவர்கள் தானே, அவங்கள அந்நியராக நினைக்கலாமா? அததான் தெய்வம் அவங்க கேட்கறாங்க. அவர்களை அந்நியராக கொள்வதே உனக்கு சர்வீஸ் ஆகிவிட்டது. அவங்கள அந்நியராகவே பாக்குறது. உன் வீடு வாசல், உன் பொண்டாட்டி, பிள்ளைக இதைத்தான் உனக்கு சேர்ந்ததா நினைக்கிறியே. அவங்கெல்லாம் உனக்கு சொந்தம் இல்லை. அவங்கெல்லாம் ஒரு நாள் உன்னை கைவிட்டுருவாங்க. உனக்கு சொந்தமானவன் நான் ஒருவன் தான். அவர்களை அந்நியராக கொள்வதே உனக்கு சர்வீஸ் ஆகிவிட்டது. இதையெல்லாம் நினைத்து வெகு உஜாரோடு இந்த வழியில் நடக்கிறவனே ஈடேறுவான். இது தீங்குடைய நினைவு. இது நம் தேவனுக்கு மாற்றமானது. இந்த நினைவு நம் தேவனுக்கு உகந்தது என்று நினைவின் பேரில் நீ சவாரி செய்ய செய்ய அந்த மதிவளரும் பூவனத்தில் எழும்பும் ஜீவ ஊற்று உனக்கு சுதந்திரமாக ஆகிவிடும். அப்போ நம்ம ஒவ்வொன்றும் நினைக்கும் போதும் இந்த நினைவு தீங்குடைய நினைவு, இது வேண்டாம், இந்த நினைவு தேவனுக்கு உகந்த நினைவு, இதை நினைக்கணும் அப்படின்னு நினைவின் மேல ஏறி சவாரி செய்யு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நீடு வாழ்விற்குரிய அந்நிலமானது உன்னதமாக ஆகிவிடும். இவ்வாறு நீ நினைக்கும் ஒவ்வொரு நினைவும் நல்லதா கெட்டதா என்று நினைத்து பார்த்து நடப்பது அரிது. ஆகவே உங்கள் பிரான் அவர்களின் தீர்ப்பின் மேலேயே உங்கள் நினைவு சதா ஓடிக்கொண்டிருந்தால், அவங்களோட தீர்ப்பு, அவங்க தீர்ப்புனா என்ன? அவங்களுடைய திருவாசகம், திருவாக்கியம், அது மேலே உன் நினைவை எப்பயுமே வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த பிசாசை விளக்குகின்ற மருந்தாக அது இருக்கும். அப்ப என்ன? அவங்களுடைய அந்த வாக்கியத்தை நம்ம நினைவுல வச்சுக்கிட்டா அந்த யமனாகிய பிசாசு கோரமுற்று வரும் யமன் நம்ம பார்க்க விடாம நடுவுல வந்து உட்கார்ந்துக்கிடுவான்னு சொன்னாங்களே, அப்படி அவங்க வந்து அந்த பிசாசை விளக்குகின்ற மருந்தாக அவங்க இருப்பாங்க. அப்போது நீங்கள் வரும் அந்த ஆபத்தினின்றும் விலக்க பெற்று உத்தியோகத்திற்குள் புகுத்தாட்ட பெறுவீர்கள். அப்பதான் நீ வந்து அந்த அந்த கொடுமையிலிருந்து நீ தப்பிக்க பெறுறதுக்கு வழி இதுதான். அப்போ நாம அப்படி அவங்கள நினைவாகி ஆசனத்துல அவங்கள அமர்த்தி கொள்ளும் போதுதான் அவங்க வந்து அந்த யமனுடைய அந்த கோர முகத்தை பார்க்க விடாதபடி நம்ம வந்து காத்தருகிறாங்கன்னு இப்படி வாக்கியத்துல ஒவ்வொன்றையும் நமக்கு அவங்க வந்து மின்னி எத்தனையோ வாக்கியத்துல எடுத்து காட்டுறாங்க. அப்போ அது எப்படி அப்படின்றத இன்னும் வந்து இப்படி இல்லாம அந்த யமன் வந்து உன் மேல மோதிட்டானா உனக்கு கசப்பு இறுதி நேரத்துல வெளியாகிருமே. கசப்பு இறுதி நேரம் கண்டு வீடிலோ கடுநரக கொடியோன் என்று ஊதூது சங்கே. அப்படி கசப்பு இறுதி நேரத்துல வந்துட்டா நரகத்துக்கு போற கொடியோன் ஆயிருவியே. சாதிமானு போர் சொல்லிவே போதும் போதுமே சண்டாளர்க்கு 1000 தான் சொன்னாலும் எங்கே. ஒரு சொல்லு போதாதா? நீ சாதிமானா இருந்தீனா ஒரு சொல்லு போதாதா? சண்டாளனா இருந்தீனா 1000 சொல்லு சொன்னாலும் உன் காதுல ஏறாதே. அப்போ ஒரு சொல்லு சொன்ன உடனே கேட்கிற சாதிமானாகத்தானே நாம இருக்கணும். அதை எடுத்து எப்படி சொல்றாங்க? இது ஓர் சொல் என்றால் ஓர் சொல்லா? இது வந்து
கோடாயுதக்கூர் பக்கம் 258 259. இது ஓர் சொல் என்றால் ஒரு சொல்லா? இது ஒரு சொல்லா? தெய்வம் அவங்க சொல்ற இந்த சொல்லெல்லாம் ஒரு சொல்லா? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரின்னு வசனம் பேசுவாங்களே, அதெல்லாம் 100 தடவை சொன்ன மாதிரி இல்லை. இந்த சொல்லுதான் ஒரு தடவை சொன்னவனே நமக்கு 100,000 கோடி தடவை சொன்ன மாதிரி. இது ஒரு சொல் என்றால் ஒரு சொல்லா? உன்னுடைய ஜீவிய காலத்திற்கு செய்கின்ற திருப்பணியையும் அதனால் வரும் பிரயோஜனமாகிய கற்பாந்த கோடி காலம் அழியாத வாழ்விற்குரிய செயலையும் குறிக்கின்ற வார்த்தையே இது. ஒரு சொல்லுனா நமக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பயன் தர சொல்லா இருக்கும். இந்த சொல்லு எவ்வளவு காலத்துக்கு நம்மளுக்கு பயன் தர, இந்த சாவுக்கு பின்னாலே வரக்கூடிய அந்த கற்பாந்த கோடி கால வாழ்வு இருக்கே, அந்த வாழ்வுக்கு பயன் தரக்கூடிய சொல்லாயிற்று இந்த சொல்லு. அப்போ இது என்ன வார்த்தையா? இது செயல். உன் ரட்சிப்புக்குரிய வார்த்தைகளே இங்கு வாக்கியமாக உன் ரட்சிப்புக்குரிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது. அப்போ அது ஒரு சொல்லலாம். இறைவன் மனுவின் பேரில் எவ்வளவு பிரீதியனாக இருக்கின்றான் என்று தெரிந்து கொண்டோம். அதற்குரிய பலனை மனு எங்கே அடைகிறான்? அப்படி அடையாமல் மனிதன் போகும் அதோகதியை நினைத்து பார்த்தால் எம் காது சுடுது. நினைச்சு பார்த்தா காது சுடுது அப்படின்னு தெய்வம் அவர்கள் அருளி செய்யறாங்க. நினைச்சு பார்த்தா நினைவுதானே சுடணும். நினைச்சு பார்த்தா காது சுடுது, தலையெல்லாம் சுடுது. எண்ணினால் நினைவு ஒரே குழப்பமாய் குழம்புது. அப்போ முதல்ல நினைச்சு பார்த்தால் காது சுடுது அப்படின்னு அருளி செஞ்சாங்க. அடுத்ததே எண்ணினால் நினைவு ஒரே குழப்பமாய் குழம்புது அப்படின்னு சொல்றாங்களே. நான் இதை நேற்று படிச்சு பார்த்தேன். இன்னும் நினைச்சு பார்க்கறதும் எண்ணி பார்க்கறதும் ஒண்ணும் தானே நம்ம இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா தெய்வம் அவர்கள் முதல்ல நினைத்து பார்த்தால் எம் காது சுடுது, தலையெல்லாம் சுடுது அப்படின்னு சொல்லிட்டாங்களே. அடுத்த லைன்லயே எண்ணினால் நினைவு ஒரே குழப்பமாய் குழம்புதுன்னு சொல்றாங்களே. அப்போ நினைவு வேற எண்ணம் வேறையாக இருக்குமா? நாம இவ்வளவு நாளா நினைவுனாலும் எண்ணம்னாலும் ஒண்ணும் தானே நினைச்சோம். அப்போ இந்த இடத்துல ஏதோ தெய்வம் ஒரு ட்ரிக் வச்சிருக்காங்களே, நம்ம புலிப்பார்வை கொண்டு இதை பார்க்கணுமே அப்படின்னு நேற்று இரவு நான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சு இந்த வாக்கியத்தை பார்க்கும்போதுதான் எனக்கு தோணுது. எத்தனையோ நாள் இந்த வாக்கியத்தை படிச்சிருக்கோம், அப்பெல்லாம் தோணல. நினைத்து பார்த்தால் காது சுடுது, எண்ணினால் நினைவு குழம்புது. அப்ப எண்ணினா நினைவு குழம்புது, நினைச்சா காது சுடுது. அப்ப எண்ணம் வேற நினைவு வேறையா? அப்ப எண்ணம்னா என்ன, நினைவுனா என்ன அப்படின்னு பார்க்கணுமே, இதை தெரிஞ்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லி நம்முடைய தெய்வம் அவர்கள் நமக்கு கொடுத்த அந்த வசந்த காலமாகிய அந்த நூல்களை எல்லாம் திருப்பி பார்க்கும்போது சில எனக்கு தெய்வம் அவர்கள் என் நினைவில் இன்று என் நினைவுக்கு உபதேசித்ததை நான் உங்களோட இப்ப பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது இப்போ எண்ணினால் நினைத்தால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப வேற எங்கேயாவது இது மாதிரி சொல்லியிருக்காங்களா? எண்ணம் வேறு நினைவு வேறு அப்படின்னு தெய்வம் அவங்க வேற எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மானியத்துல கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். அது என்றது வேற நினைக்கிறது வேற அப்படிங்கறத பத்தி 2 வார்த்தையா அவங்க சொல்லியிருக்கிறது மானியத்துல கொஞ்சம் இருங்க. மானியத்துல சன்னதம் பெரு பருவத்துல அவங்க பக்கம் 234 எண்ணுவன் நினைவன் பின்னே இயங்கவென்றெழுவன் கூறி அவங்க அந்த பாட்டை எடுத்துக்கானவர்களை பிரியும் போது அவங்க எண்ணுவன் நினைவன் அப்படிங்கிறாங்க. அப்ப எண்ணுறதும் நினைறதும் ஒண்ணு தானே, ஏன் 2 தடவை தெய்வம் எண்ணுவன் அப்புறம் நினைவன் அப்படின்னு சொல்றாங்க? அப்போ எண்ணம் வேற நினைவு வேறையா அப்படின்னு நம்ம பார்க்கணுமே அப்படின்னு தோணும் போது
அப்போ மாந்தியத்துல இந்த மாதிரி இப்போ எண்ணுவன் நினைவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எண்ணம்னா என்ன, நினைவுனா என்ன அப்படின்னு வேற எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது, நினைவு அப்படிங்கிறத பத்தி தெய்வம் அவங்க ஜீவசிம்மாசன பருவம் பக்கம் 326ல, நீ விட்டபடியே நான் காண்பதல்லால் நான் ஒன்றும் நினையேன் நாதாந்தநாதா, நீங்க விட்டபடியே நான் காண்பதல்லால் நான் ஒன்றும் நினையேன். அப்போ நினைக்கிறதுனா என்ன அப்படின்னா, அவங்க சொல்றத நம்ம நினைச்சு பாக்குறது. அவங்க என்னென்ன நம்ம அருளி செஞ்சிருக்காங்களோ அதெல்லாம் நினைக்கிறது. நாம இன்னொருத்தவங்களை நினைக்கிறது. தெய்வம் அவர்களே நம்முடைய நினைவாகிய ஆசனத்துல அமர்த்தி கொள்ளணும்னா அவங்கள நினைச்சு பாக்குறது. அவங்களுடைய திரு வாக்கியங்களையும் அவங்களுடைய திருமுகத்தையும் அவங்க நமக்கு அருளி செய்தது எல்லாத்தையும் நம்ம நினைச்சு பாக்குறது தான் நினைக்கிறது. நம்மளுக்கா தோன்றது இல்ல. அவங்க அருளி செய்ததை நாம நினைச்சு பாக்குறதுக்கு பேரு தான் நினைக்கிறது. நீ விட்டபடியே நான் காண்பதெல்லாம் நான் ஒன்றும் நினையேன். அவங்க எப்படி எல்லாம் விட்டு சென்றிருக்காங்களோ அதெல்லாம் நினைக்கிறதுக்கு பேரு தான் நினைவு. அப்போ அதிலே என்றுமே பிரியோம் என்று எண்ணினேன் ஐயா. நான் எண்ணுனது, எண்ணம்ங்கிறது எனக்குள்ள இருந்து வந்தது. நினைவுங்கிறது அவங்க கொடுத்ததை நினைச்சு பாக்குறது. எண்ணம்ங்கிறது நமக்குள்ள. தெய்வம் அவங்க என்ன நினைச்சாங்க, என்னைக்குமே நான் பிரிய மாட்டோம்னு நினைச்சேனே, நீங்க சொன்னதைத்தான் எண்ணினேனே, என்னைக்குமே பிரிய மாட்டோம்னு நான் நினைச்சேனேன்னு நம்ம சொல்லக்கூடாது இனிமே. ஏன்னா நமக்கு எண்ணத்துக்கும் நினைவுக்கும் இன்னைக்கு வித்தியாசம் நம்ம தெய்வம் அவங்க காட்டி கொடுத்துட்டாங்க. நாம என்னைக்குமே பிரிய மாட்டோம் என்று எண்ணினேன் ஐயா, அந்த இடத்துல என்னமே பிரிய மாட்டோம்னு நினைச்சேன் ஐயான்னு சொல்லல தெய்வம், அருளி செய்யல. அப்படி என்றுமே பிரியோம் என்று எண்ணினேன் ஐயா, என்னைக்குமே பிரிய மாட்டோம்னு நினைச்சேனே எண்ணினேன் ஐயா, ஆனா நீ விட்டபடியே நான் காண்பதெல்லாம் வேறொன்றும் நினையேனே நாதாந்த நாதா. அப்போ அவங்க சொல்றத நம்ம நினைச்சு பாக்குறதுக்கு பேரு நினைவு. நமக்குள்ளாக ஒண்ணு தோணுமே அதுக்கு பேரு எண்ணம். அப்படிங்கிறத தெய்வமோட இன்னும் நிறைய இடத்துல அதை அருளி செய்யறாங்க. இப்ப இந்த இடத்துலயும் அதே மாதிரி தெய்வம் அவங்க அருளி செய்யறாங்க. இப்போ இன்னொன்னு இடத்துலயும் எல்லாம் அறிந்த வல்லால உள்ளத்திலே உதிக்கின்ற எண்ணத்தினை. அப்போ அந்த வல்லால உள்ளத்துல தானா உதிக்கிறதுக்கு பேரு தான் எண்ணம். இன்னொருத்தவங்க சொல்லி அதை நினைச்சு பாக்குறது, அவங்கள நம்ம நினைச்சு பாக்குறதுக்கு பேரு நினைவு அப்படிங்கிறது அப்போ நமக்கு இந்த இடத்துல நமக்கு தெரியுது. அப்போ எண்ணம் அப்படின்னா அதனாலதான் தெய்வம் அவங்க இங்க காரணம் இல்லாம நினைத்து பார்த்தால் காது சுடுது. நினைச்சு பாக்குறது என்ன, அவங்க பேசுனதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது அந்த பேசுனதெல்லாம் காதுல தானே ஒலிக்கும். அப்போ அது காது சுடுது. அதனாலதான் நினைச்சு பார்த்தா காது சுடுது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த யமனுடைய கொடூரத்தை நினைச்சு பார்க்கும்போது ஏன் காது சுடுது அப்படின்னா, தெய்வம் அவர்கள் அதெல்லாம் பார்த்திருக்காங்க. அவங்க சொல்ல சின்ன வயசுலயே ஒரு பாட்டியம்மா எந்த வம்பு தும்புக்கும் போகாத நல்ல அம்மா, அவங்களுடைய சாவையே நான் பார்த்திருக்கேன், கரு மொருன்னு உருமி அந்த சத்தம் அவங்க காதுல கேக்குது, அதனாலதான் காது சுடுது. எண்ணினால் நினைவு ஒரே குழப்பமாய் குழம்புது. எண்ணினால் ஓ இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, நம்மளுக்கா உடைய ஒரு வல்லால உள்ளத்திலே உதிக்கின்ற எண்ணம் இருக்குல்ல, அதுக்கு பேர் எண்ணம். எண்ணம்னாக்கா இந்த நினைவெல்லாம் ஒரே குழப்பமா குழம்புது. அப்போ நினைவுக்கும் எண்ணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல நான் இந்த திருவாக்கியத்துல பகிர்ந்து கொண்டதை உங்களோட நான் புரிந்து கொண்டதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். அப்போ நாம் நினைத்தாலே இப்படி இருக்குதே, அப்போது அந்த கைசேத நெருக்கில் அவன் படுகிற வேதனை பாடி என்னவாக இருக்கும். நாம நினைச்சு பார்க்கும் போதே இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்து எத்தனையோ சாவை நம்மளும் தான் பாக்குறோம். எத்தனை பேர் கரு முருன்னு உருவி கரட்டு முரட்டுன்னு இழுத்துக்கிட்டு சாகிறத நம்மளும் பாக்குறோம். நாம நினைச்சு பாக்குறோமா? அப்போ அந்த முடிவில்லாத கால வாதை அல்லவா அது. இங்கே தவறி போனால் அது ஒரு நேரத்து தவறுதலா, சரி பாத்துக்கலாம் அப்படின்னு இந்த ஒரு நேரத்து தவறுதலா அது கற்பாந்த கோடி வாழ்க்கையை நீ இழந்த தவறுதலாக ஆகிவிடுமே. நித்தியத்தில் கற்பாந்த கோடி காலம் இருந்து வாழ்கிற வாழ்க்கையை கற்பாந்த கோடி கால அவஸ்தையாக மாற்றுகிற தவறுதல் அல்லவா அது. அது என்ன ஒரு சின்ன தவறுதலா?
நீ அதுக்கப்புறம் கற்பாந்த கோடி காலம் அதுதான் நித்தியம். இந்த உலக வாழ்க்கை நித்தியம் இல்லை, அதுக்கப்புறம் வாழ போறியே அது நித்தியமான வாழ்க்கை. அது கற்பாந்த கோடி கால அவஸ்தை வாழ்க்கையா இருக்கணுமா, கற்பாந்த கோடி கால நித்திய பேரின்ப வாழ்க்கையாக இருக்கணுமான்னு முடிவு செய்யறது அல்லவா இந்த வார்த்தையை நீ செவியில ஏத்துக்கிறது. அப்போ அந்த தவறுகள் வராமல் இப்படி திரும்புவது கற்பாந்த கோடி வாழ்க்கையை கைபோடுவது ஆகுமே. அப்போ இப்படி திரும்பு, நீ என் பக்கம் திரும்பு. நீ அப்படி திரும்பி பார்க்கும்போது யமன் வராதபடிக்கு நான் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோ. அப்படி அவங்கள நாம நினைவுல நம்மள வேற ஒண்ணும் அவங்க கஷ்டமான வேலையெல்லாம் செய்ய சொல்லல. நம்மள உன்னுடைய நினைவாகிய ஆசனத்துல என்னைய நீ அமர்த்தி வச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு எளிமையான வழியத்தான் நமக்கு சொல்லி தர்றாங்க. அப்பதான் உன்னுடைய பிரயாணம் அது அமைதியான ஒரு ஜீவ பிரயாணமாக இருக்கும். இப்படி நித்தியத்திற்காக தூலம் எடுத்து வந்த மனிதர்கள்லாம் நித்தியமானவங்கன்னு சொன்னோம். அப்போ சாகாம இருக்காங்களா? இப்ப கூட இன்னைக்கு ஒளிநாடாவில் கேட்டேன், நீ மனுஷங்கெல்லாம் செத்தா போயிட்டாங்க, உங்க அப்பையும் செத்து போயிட்டாங்க, என் முன்னால நீ நிரூபிப்பியா? அப்ப செத்து போயிட்டாங்கன்னா ஏன் செத்த உடனே பயப்படுற? ஒரு பாம்பு செத்தா பயப்படுவியா? பயப்பட மாட்டேன். ஒரு புலி செத்தா பயப்படுவியா? பயப்பட மாட்டேன். ஏன்னா அது காலமெல்லாம் நமக்கு விரோதமாக இருந்ததே அந்த பாம்பு புலி எல்லாம். ஆனா செத்த உடனே சிறு குழந்தை கூட அவனை கிட்ட போய் விளையாடும். ஆனா ஒரு மனுஷன் காலமெல்லாம் நேசமாக இருந்தவன் செத்து போனா அவன் கணவனாகவே இருந்தாலும் அந்த மனைவி ஒரு நாள் இரவு அவனோட தனியா இருப்பாளானா, ஐயோ செத்து போயிட்டாரு, பேயா போயிட்டாரு, எல்லாரும் வாங்க எனக்கு பயமா இருக்குன்னு கூப்பிட்டுருவாளே. ஏன் பயப்படுறான்? நீ பேயா போயிட்ட, இப்போ நீ சாகல, இப்படி பேயா போறதுக்காகவா நீ வந்த அப்படின்னு நமக்கு ராகரகமா நாம புரியறதுக்காக எடுத்து அருள் செய்யறாங்களே. அதாவது இந்த உடலை விட்டு போகாமல் இருந்தார்களா? இல்லை, எல்லோரும் தான் போனார்கள். இதனால் சாவு என்ற எல்லைதான் நித்திய தூலம் பெற்று அனுபவிக்க புகும் சுபசோபன வாழ்க்கைக்கு பிறப்பிடமாகவும் அவ்வாழ்க்கையை தொடங்கவும் பிரயாண தலைவாயிலாகவும் இருக்கிறது என்று தெரிகிறது அல்லவா? அதனால நீ சாவுன்னு நினைக்கிறியே, அது இந்த சுபசோபன வாழ்க்கையை நீ தொடங்க போறதுக்கு அது பிறப்பிடமாக பிரயாண தலமாக இருக்குது. ஆகவே அந்த நித்திய வாழ்விற்கு போகிற பிரயாணம் எப்படி இருக்க வேண்டும்? இப்போ அந்த பிரயாணம் எப்படி இருக்கணும்? மகா பரிசுத்தமாகவும் பேராண்மை உடையதாகவும் எவ்வளவு உடையதாகவும் துர்வாடையோ வேதனையோ இல்லாத முகத்தில் இன்ப மகிழ்ச்சி பிறங்க இதோ தங்கரதம் வந்துவிட்டது, நான் போய் வருகிறேன் என்று தெளிந்த அறிவோடு விடைபெற்றுக் கொண்டு போவதாகவும் இருக்க வேண்டும். இதனால் இந்த செயல் எங்கள் மெய்வெளிச்சபையில் பிரத்யட்ச நடைமுறையில் இருக்கிறது. அப்படி இல்லாமல் கர் என்று இழுக்க கபமாகிய சளிக்கடலானது நெஞ்சை நெருக்க தோள்பட்டை தூக்கி போட மூச்சு திணறி திருகி வர அலறி உளறி உருமி கசப்பு ஜலம் வெளியாகி மகா வேதனையோடும் நாற்றத்தோடும் பார்க்கிறவர்கள் அருவருக்கின்ற அவலட்சண கோர கொடிய முகத்தோடும் இவன் பிரயாணமானால் தண்டனை பிறப்பிற்கே போகின்றான் என்று தெளிவாகின்றதல்லவா? அந்த பிரயாணத்திலே தெரியுமே நீ எங்க போறன்னு. ஒரு ஊருக்கு ஜாலியா டூருக்கு போறதுன்னா நம்ம எப்படி கிளம்பி போவோம்? இல்ல ஏதோ ஒரு துக்க சம்பவம் ஒரு இடத்துல நடந்துருச்சுன்னா அங்க போறதுக்கு எப்படி கிளம்பி போவோம்? அந்த பிரயாணத்திலேயே பிரயாணம் பண்ணி போகும்போதே நம்மளை பாக்குறவங்க எங்க ஜாலியா எங்கேயோ கிளம்பியாச்சு போல அப்படின்னு கேட்பாங்க. கஷ்டத்தோட போனோம்னா என்ன ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. அப்போ அந்த பிரயாணத்திலே தெரிஞ்சிருமே. அது போல நமக்கு அந்த பிரயாணம் ஆகும்போது இந்த தூலத்துல என்னென்ன அடையாளம்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்முடைய தெய்வ மோகல் நமக்கு எடுத்து காட்டி அருள் செய்யறாங்களே. இந்த செயல் இன்னைக்கு வேற எங்கேயாவது இருக்குதா? எங்கேயாவது இருந்தா நம்மளும் போகலாம். ஆனா இது எங்கேயும் இல்லை. இது நம்ம தெய்வ மோகல் நமக்கு இந்த மாதிரி பிரயாணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு எல்லாம் கூப்பிட்டு கொடுக்கறத அதை நாம எப்படி பெற்றுக்கொள்ளணும்? இது உலகத்துல எங்கேயுமே இல்லையே. இல்லை இல்லை ஆகிலத்திலாதது வல்லவ மீறியதாத்த முள்ளது யாருக்கும் கிட்டாதது உள்ளதுள்ளதொன்றார்க்கும் கிட்டாதது எல்லை மெய் வழி சாலையை செல்வதே. உள்ளது ஒன்று, இது ஒன்றுதான் இருக்க முடியும். இந்த அகில உலகத்திற்கும் ஒரே இடமாகத்தான் இருக்க முடியும்.
அது வல்லபம் மீறிய யதார்த்தம். வல்லபம் அப்படின்னா யமனுடைய வல்லபம். அந்த வல்லபத்தை மீறிய செயலுக்கு பேரு யதார்த்தம். யமனுடைய வல்லபம் தான் அந்த உலகத்திலே பெரிய வல்லபம். அவனை யாராலும் ஜெயிக்க முடியாது. ஆனால் அவனை ஜெயிக்கக்கூடிய வல்லபத்தை மீறியது யதார்த்தம். வல்லபம் மீறிய யதார்த்தம். யமனுடைய வல்லபத்துக்கு பேர் வல்லபம். தெய்வம் அவர்களுடைய வல்லபத்துக்கு பேரு அந்த யமனுடைய வல்லபத்தை ஜெயிக்கக்கூடிய யதார்த்தம். அந்த யதார்த்தம் ஒன்று உள்ளது, அதுதான் உள்ளது அகில உலகத்திற்கும் என்று காலம் தாட்டிய காரணப்பாவில் வருகின்ற செய்யுள் சந்நிதியில் படிக்க பெற்ற போது தெய்வம் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த செய்யுளில் வல்லபம் மீறிய யதார்த்தம் ஒன்று உள்ளது, அது யாருக்கும் கிட்டாதது என்று சொல்லி வைத்துள்ளோமே, அது இன்னதென்று இப்ப பேச போகிறோம், கேளுங்கள். வல்லபம் எவருடைய வல்லபத்தையும் அடக்கி மிதித்து ஏறுகின்ற அதிவல்லபமே யமனுடைய வல்லபம். மீறி யதார்த்தம் ஒன்று உள்ளது, அந்த வல்லபத்தை மீறி ஏறி இல்லாமல் ஆக்கி அரசு ஓட்டுகின்ற யதார்த்த தெய்வ பீடம் ஒன்று இந்த உத்தியோகன கானகத்தில் திருமேனி தாங்கி வந்துள்ளது. நாம் இதை எடுத்து சொல்லவில்லை என்றால் இந்த பொருள் உங்கள் எவர் நினைவுக்காவது எட்டுமா? எட்டவே எட்டாது. இல்லை அகிலத்தில் இல்லாதது என்று பாடினீர்களே, இனி அதோடு முன் எப்பவும் இல்லாதது, இனிமேல் எந்த காலத்திலும் இருக்கவும் முடியாதது என்று சேர்த்து பாட பழகி கொள்ளுங்கள். அப்போ இது முன்பு எந்த காலத்திலையும் இல்லை, இனிமேலும் எந்த காலத்திலையும் வராதுன்னு சேர்த்து பாடுன்னு தெய்வம் அவங்க உத்தரவிட்டுட்டாங்களே, அப்போ நாமளும் அதே மாதிரி சேர்த்து பாடி பார்ப்போமே. இல்லை அகிலத்தில்லாதது, இது முன் எப்பவும் இல்லாதது, இனிமேல் எந்த காலத்திலும் இருக்கவும் முடியாதது. தெய்வம் அவங்க உத்தரவு பண்ணிட்டாங்க. இது முன்னாலே எப்ப இல்ல, இனி எந்த காலத்திலும் இருக்க முடியாதுன்னு சேர்த்து பாட பழகிக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு அதை சேர்த்து பாட பழக சொன்னதுனால இது இப்படி ஒரு உலகத்தில எல்லாம் இல்லாத, அகிலம் எங்குமே இல்லாத ஒரு செயல் நமக்கெல்லாம் கிட்டி இருக்கு. அப்போ நாம அவங்களை எப்படி நம்ம நினைவுல அமர வச்சு, அவங்கள எந்த நேரமும் நம்ம சிந்தையில வச்சு, யமன் உட்கார்றதுக்கான கொஞ்சம் கொஞ்சமா தான் யமன் நம்ம மேல உட்கார்றான், மொத்தமா உட்கார மாட்டான். இப்பவே உட்கார்ந்து இருந்தான்னா, கொஞ்சமா உட்கார்ந்துருக்கோம்னா நம்ம தெய்வம் அவருடைய சிந்தனையை கொண்டு விரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். எனக்கு கால்லாம் வலிக்குது, கால் நடக்கவே நல்லா ஃப்ரீயா நடந்துகிட்டு இருந்த காலு திடீர்னு நடக்கவே முடியல, காலை தூக்கி வைக்கவே கனமா இருக்குன்னா அங்கே எமன் உட்கார்ந்துட்டேன்னு அர்த்தம். விரட்டி விடணும் அவனை. அப்படி பைய நம்முடைய அங்கத்துல இடம் பிடிச்சுக்கிட்டே வருவான், அவனை விரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம. அப்படி யமன் சிறிதளவு கூட நம்ம மேல உட்கார்ந்து விடாதபடி நம்ம தெய்வம் அவருடைய சிந்தனையை கொண்டு அந்த யமனுக்கும் நமக்கும் நடுவுல அந்த மரணத்தை நீக்குகின்ற அந்த ஆயுதமாக, பாம்புக்கு எப்படி ஆயுதமாக ஒரு தடி கம்பை நம்ம எடுத்து வச்சுக்குவோமே வச்சு, அது போல ஒரு பசி வந்துருமேன்னு சொல்லி உணவை ரெடியா வச்சுக்குவோமே, அது போல அந்த யமன் என்ற பேரிடி நம்மீது மோதுகிற நேரத்தில் ஏற்படுகின்ற அந்த மரண அச்சத்தை நீக்குகிற ஒரு ஆயுதமாக நம்முடைய தெய்வம் அவர்களை நாம அந்த ஆயுதமாக பெற்றுக்கொண்டு அவங்கள எந்த நேரம் நம்முடைய நினைவாகிய ஜீவ சிம்மாசனத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும். தெய்வமே, நீங்க என்னுடைய ஜீவ சிம்மாசனத்துல நீங்க அமர்ந்துக்கோங்க, என்னுடைய நினைவுதான் உங்களுக்கு சிம்மாசனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜீவனை நாம அந்த சிம்மாசனத்தை பரிசுத்தமாக வச்சு, அந்த நீதி நிறைந்த பரம்பொருளை நித்தமென் சித்தத்து உறைந்தவரே, ஜீவ சிம்மாசனம் ஏற்றி வைக்க வாவென்று அழைத்த என் பாலகுரு என்று அவங்கள நாம நம்முடைய சிம்மாசனத்துல அவங்கள அமர்த்தி வச்சு, இந்த யமனாகிய கோரக்கூடியவன் அந்த இறுதி நாள் வரும்போது அவனுடைய அந்த கோர முகத்தை பார்க்காம அவங்களுடைய அந்த திருமுகத்தையே நம்ம பார்க்கும்படி அமர்த்தி வச்சு, இந்த கோர கொடுமையிலிருந்து நாமெல்லாம் அந்த கோரத்தை சந்திக்காதபடி நம்ம தெய்வம் அவர்களையே சந்தித்து நம்முடைய பயணம் என்பது அமைதியான ஜீவ பிரயாணமாக அது அந்த நித்திய பேரின்ப வாழ்க்கைக்கு நாம புறப்பட்டு செல்கிற, இதோ தங்கரதம் வந்துவிட்டது, நான் புறப்பட்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போற ஒரு பிரயாணமாக நமக்கு எல்லாம் அமைய நம்முடைய தெய்வம் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி எனது முத்திப்பேர்வை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.